பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம தானியேல் 11ஆம் அதிகாரம் 1லிருந்து 18 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம தியானிப்போம். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு ஒரு தரிசனம் கொடுக்கப்படுகிறது. அதில் தேவதூதன் அவரை சந்திக்கிறார். அவரை சந்திக்கும் போது வரப்போகிற காரியங்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத குறித்து தேவன் அவருக்கு நிறைய காரியங்களை காண்பிச்சு கொடுக்கிறார். அதில் ஆட்சியாளர்கள், அவருடைய காலத்தில், தானியேலுடைய காலத்தில் இருந்த ராஜா யாரு, அதுக்கப்புறம் வரப்போகிற ராஜாக்கள் யார் யாருன்னா, யூதர்களுக்கு அவர்களை சுற்றி இருந்த நாடுகளுக்கு என்ன சம்பவிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தேவன் அவருக்கு தரிசனமாக அப்படியே காண்பிக்கிறாரு. சில இடங்களில் தூதர்கள் மூலமாக அறிவிக்கிறார், இந்த மாதிரி வரப்போகுது அப்படின்னு சொல்லி. அதில் இந்த தானியேல் 11ஆம் அதிகாரத்தில் அநேக ராஜாக்களுடைய பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எந்தெந்த ராஜாக்கள் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ராஜாக்கள் வரப்போகிற காலகட்டம், அந்த நாட்களில் என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப துல்லியமாக தேவன் தீர்க்க தரிசனமாக கொடுத்துருக்கிறார். அதே மாதிரி சரித்திரத்தில் நடைபெற்றும் இருக்குது. ஆகையினால இதை நம்ம சேர்ந்து தியானிக்கும் போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, எப்படி தேவன் காலங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறாரு, தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறாரு. அப்போ நடக்க போகிற காரியங்களை நமக்கு முன் அறிவிக்க மாத்திரமல்ல, அதை துல்லியமாக அவர் சொல்லும் பொழுது எவ்ரிதிங் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் காட். நம்ம நம்மளுடைய நாட்களில் நம்ம தேசங்கள் இருக்குது, ஒவ்வொரு தேசத்துக்கும் அதிபதிகள் இருக்கிறாங்க. பல சமயங்களில் சில எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது இது எப்படி போய் முடியுமோ அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் தேவன் முன்னறிந்து வைத்திருக்கிறார் என்பதையும், சகலமும் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அறிய முடியுது. ஸோ இப்போ இந்த தானியேல் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை பார்ப்போம். மேதியனான தரியு அரசாண்ட 1ஆம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். இப்போது நான் மெய்யான செய்தியை உனக்கு அறிவிப்பேன். இதோ இன்னும் 3 ராஜாக்கள் பெர்ஷியாவிலே எழும்புவார்கள். அதன் பின்பு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பனனாகி தன் ஐஸ்வர்யத்தால் பலம் கொண்டு கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக சகலரையும் எழுப்பி விடுவான். இப்போ இந்த 2 வசனங்களில் பார்த்தீங்கன்னா மேதியனாகிய தரியு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம முன்பு வாசித்திருக்கிறோம், யூதா தேசம் கர்த்தருக்கு விரோதமாக அது பாவம் செய்த பொழுது தேவன் அதை பாபிலோனியர்கள் கைகளில் ஒப்பு கொடுத்தார். அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் 70 ஆண்டு காலம் அவர்களை ஆளுகை செய்தது என்று பார்க்கிறோம். அந்த 70 ஆண்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற நேரத்தில் ஒரு மாற்றம் வருது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மீதோ பெர்ஷியாவை சேர்ந்த ஒரு அரசர், டேரியஸ் என்று சொல்லுகிறாங்க, தமிழில் தரியு. இவர் என்ன செய்கிறாரு, அந்த தேசத்தை அவர் பிடித்து கொள்ளுகிறார். அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் அவருடையதாகிறது. அப்போ அந்த நாட்களில் தானியேல் அங்கே தான் இருக்கிறாரு. தானியேல் அவரோட அந்த ராஜா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறார். தேவன் அவருக்கு இவர் கண்களில் தயவு கிடைக்க செய்தார். நம்ம வேதத்தில் வாசித்திருக்கிறோம், தானியேல் அவர் தேவனை நோக்கி தொழுது கொண்ட பொழுது அவரை சுற்றி இருந்த மற்றவர்கள் பொறாமை செய்து அவரை பற்றி பொறாமை கொண்டு ராஜாவிடத்தில் அவரை பற்றி புகார் அளித்த போது அவர் சிங்கக்கபியிலே போடப்பட்டார். ஆனால் சிங்கத்தின் வாயிலிருந்து தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராய் இருந்தாரா என்று சொல்லி பின்பே அவருக்காக காத்து கொண்டிருந்த ராஜா இவர் தான். அப்போது இந்த தரியு என்பவர் அவருடைய காலத்தில் தேவதூதன் சொல்கிறாரு, நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். அப்போது இந்த மேதியனாகிய தரியு முதலாவது அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் மேற்கொள்ளுகிறாரு. மேற்கொள்வதற்கான பலம் பரலோகத்தின் தேவனாலே அருளப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு இன்னும் 3 ராஜாக்கள் முதல்ல எழும்புவாங்கன்னு சொல்றார். 3 ராஜாக்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ராஜாக்கள்
அவங்களுடைய நாமங்கள் சரித்திரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத பாருங்க. மேதியனாகிய டேரியஸ் அவருடைய காலகட்டம் 539. பாபிலோன் வீழ்ச்சியடைந்த பிறகு இவர்தான் முதலாவது ஆட்சியை கைப்பற்றினவர். அதற்கு பிறகு பெர்ஷியாவிலே எழும்பின ராஜாக்கள் மொத்தம் 4. முதல்ல 3 ராஜாக்கள்னு சொல்லப்படுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று காம்பிசஸ் 2, அதுக்கப்புறம் சூடோஸ்மெரிடிஸ் அப்படிங்கிறவர், அப்புறம் டேரியஸ் 1 அப்படின்றவர். இந்த இந்த 3 பேரும் முதலாவது அந்த அரசவைக்கு இருக்கிறாங்க. டேரியஸ்க்கு பிறகு வரக்கூடியவங்க. அதற்கு பிறகு 4வதா ஒருத்தர் வர்றார். ஸோ இங்கே வேதத்தில் நம்ம என்ன வாசிக்கிறோம்? இன்னும் 3 ராஜாக்கள் எழும்புவார்கள். அதற்கு பிறகு 4ஆம் ராஜாவாய் இருப்பவன் எல்லாரிலும் மகா ஐஸ்வர்ய சம்பன்னனாகி தன் ஐஸ்வர்யத்தால் பலம் கொண்டு அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அந்த 4வது ராஜா யார் தெரியுமா? எல்லாரையும் விடவும் ஐஸ்வர்ய சம்பன்னனா இருந்த ஒரு ராஜா. இவர் தான் அகஸ்வேரு ராஜா. இந்த அகஸ்வேரு ராஜா இவருடைய காலகட்டத்தில் தான் எஸ்தர் ராஜாத்தியின் சரித்திரம் நடைபெறுகிறது. இவருடைய சரித்திரத்தில் நம்ம பார்த்தோம், எஸ்தர் ராஜாத்தி அரசவைக்கு வர்றாங்க. இவர் அவங்களை மணந்து கொள்ளுகிறாரு. ராஜசாத்தியாகிய வஸ்தி அவங்களுடைய தகுதியை இழந்து போகிறாங்க என்று சொல்லி. ஸோ இவருடைய காலத்தில் இவர் மிகவும் ஐஸ்வர்யமான இருக்கிறாரு. இதுதான் வேதத்தில் தேவன் குறிப்பிடுகிறாரு. அதற்கு பிறகு அவர் என்ன செய்கிறாராம்? கிரேக்க ராஜ்யத்துக்கு விரோதமாக இவர் யுத்தம் பண்றார். ஆனால் அந்த யுத்தம் பலனளிக்கவில்லை. அது சரித்திரத்தில் இருக்கிறது. பாருங்க, 4ஆம் ஆனவன் அவர்கள் எல்லாரிலும் அதிக ஐஸ்வர்யவானா இருப்பான்னு சொன்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தமா? ஜெர்சிஸ் 1 என்று சொல்லக்கூடிய அர்த்தஷஷ்டா தமிழ்ல. இவன் கிமு 480 கிரேக்கத்தின் மீது மிகப்பெரிய படையெடுப்பை மேற்கொண்டான், ஆனால் வெற்றி பெறவில்லை. இது எவ்வளவு துல்லியமா தேவன் எழுதியிருக்கிறார் பாருங்க. அப்போ இது எல்லாமே அங்க நடைபெற்ற காரியம். ஆனா அடுத்ததாக 3ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஆகிலும் பராக்கிரமமுள்ள ஒரு ராஜா எழும்பி பிரபலமாய் ஆண்டு தன் இஷ்டப்படி செய்வான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அப்போ பராக்கிரமசாலியான ஒரு ராஜா அது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவன் தான் மகா அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய ராஜா. சரி, இவன் எதுக்கு திடீர்னு சரித்திரத்தில் இவனுடைய கதை இங்கே வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காரியம் என்னன்னு சொல்லி பார்த்தா, இந்த மீதோ பெர்ஷிய சாம்ராஜ்யத்தை அலெக்சாண்டர் வெற்றி கொள்ளுகிறான். பார்த்தீங்களா? அப்போ அந்த மீதோ பெர்ஷியா சாம்ராஜ்யத்தை தேவன் குறிப்பிடுவதற்கு என்ன காரணம்? யூதர்கள் அங்கே இருந்தாங்க, பெர்ஷியாவில் இருக்கிறாங்க. முன்பு பாபிலோனியா. இப்போ அதே பகுதியைத்தான் அலெக்சாண்டரும் வெற்றி கொண்டு அவனுடைய ஆளுகையின் கீழே வருது. ஆகையினால் அவனுடைய பெயரும் இங்கே குறிப்பிடப்படுகிறது, இந்த பராக்கிரமசாலியான ராஜா என்று சொல்லி. ஸோ அதற்கு பிறகு என்ன சொல்லப்படுது? அவன் எழும்பின பின்பு அவனுடைய ராஜ்யம் உடைந்து போய் வானத்தின் 4 திசைகளிலும் பகுக்கப்படும். ஆனாலும் அது அவனுடைய சந்ததியாருக்கு அல்ல, அவன் செய்த ஆளுகையின்படியும் அல்ல. அவனுடைய ராஜ்யம் பிடுங்கப்பட்டு அவனுடைய எல்லாவர்களிடத்திலே வேறே பேர்களிடமாய் தாண்டி போகும். அப்போ இந்த தீர்க்க தரிசனத்துக்கு என்ன அர்த்தம்? மகா அலெக்சாண்டர் என்று சொல்லக்கூடிய இந்த ராஜா, இவர் பூமியில் ஏறக்குறைய பாருங்க எவ்வளவு, யூரோப்பு தேசம் முழுவதும் அவர் கரத்தில் இருக்குது, ஆசியா தேசம் அவர் கரத்துக்குள்ளே வந்துருச்சு, இந்த எகிப்து தொடங்கி இந்த இந்தியா வரைக்கும் அவ்வளவு பகுதியையும் இவர் பிடித்து கொண்டார். இவருடைய ஆளுகையின் கீழே தான் இருந்தது. ஆனால் இவர் 33 வயதில் காய்ச்சலினாலே மரித்து போகிறான். அப்படி மரித்து போன பிறகு அவனுடைய வாரிசுகள் அரசாளவில்லை. அலெக்சாண்டருடைய அவனுடைய தளபதிகளில் 4 பேர் 4 பகுதிகளாக தன்னுடைய ஆளுகையின் பகுதியை பிரித்து கொள்ளுகிறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை போட்டிருக்கு பாருங்க, டால்மிக் எஜிப்ட் என்று சொல்லக்கூடிய தெற்கு பகுதியை டாலமி என்று சொல்லக்கூடிய ஒரு ஜெனரல் அவர் கையில் அது போய்விடுகிறது. அதுக்கப்புறம் வடக்கு பகுதி பார்த்தீங்கன்னா செலிக்யூ அப்படின்னு சொல்லக்கூடிய தளபதியின் கையில் இந்த பெர்ஷியாவும், அந்த மற்ற வடக்கு பகுதிகள் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் கையில் நெக்டார் அப்படின்றவர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு இது
இப்படி 4ஆக பகுக்கப்பட்டு போகவிடுகிறது என்பதை பார்க்கிறோம். ஸோ இந்த மேப்ல அது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தேவன் இதைத்தான் அங்கே சொல்லி இருக்கிறார். அலெக்சாண்டருடைய ராஜ்யம் 4ஆக பகுக்கப்பட்டு அவனுடைய தளபதிகள் கைகள்ல கொடுக்கப்படுது. அவன் அதை ஆளுகை செய்ய மாட்டான் என்பதை எவ்வளவு ரத்தின சுருக்கமா ஒரே வார்த்தையில தேவன் சொல்லியிருக்கிறார் பாரு. நம்ம இங்க பார்க்கும்போது இந்த ஒரு தீர்க்க தரிசனம் அவனுடைய ராஜ்யம் 3, 4 2 வசனம் தான். இந்த 2 வசனத்துல அலெக்சாண்டர் மொத்தம் 11 வருஷம் ஆட்சி செய்து அவன் இந்த சாம்ராஜ்யங்களை பூரா அவனுடைய கொடையின் கீழே கொண்டு வந்திருக்கிறான். அவன் இவ்வளவு பெரிய நிலப்பரப்பை வெற்றி கொண்டிருக்கிறான். ஆனா அவனுடைய பின்னாடி அவன் அவ்வளவு தூரம் அவன் வெற்றி பெற்ற நாட்டை அவனால ஆள முடியல. அவனுடைய கையிலிருந்து அது பிடுங்கப்படுகிறது. அவனுடைய எல்லார்களிடத்திலே தாண்டி போகிறது. அப்போ ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நம் தேவன். எல்லா ராஜாக்களும் பாருங்க, இப்போ இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை வெற்றி கொண்ட அலெக்சாண்டர், அவன் வெற்றி கொண்டது நம்ம சரித்திரத்தில் பார்க்கும்போது எல்லாரும் நம்ம வாசித்திருக்கோம். ஹிஸ்டரி லெசன்ல அலெக்சாண்டரை நம்ம வாசிக்காம இருந்திருக்கவே முடியாது. அவ்வளவு தூரம் அவன் அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆனா அவனை கிரேட்டா மாத்தினது யாரு? நம் பரலோகத்தின் தேவன். அவன் கையில இந்த ஆளுகை அவர் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவன் எழும்பி இருக்கவும் முடியாது, இவ்வளவு பெரிய தேசங்களை வெற்றி பெற்றிருக்கவும் முடியாது. அப்போ அதே நேரத்துல அவனை தள்ளி போடுகிறார். 33 வயதுல அவன் மரித்து போகிறான். அவனுடையவர்கள் அதை ஆளவில்லை. ஆனால் அவனுடைய தேசம் 4ஆக பகுக்கப்பட்டு போகிறது. அதற்கு கீழே யூதாவும் வருகிறது என்பதுதான் காரியம். சரி, இப்போ அலெக்சாண்டருடைய காலம், அதை பற்றி இங்கே ஒரு சிறிய குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. அவன் வேகமாக வெற்றி பெறுகிறான். 323 அலெக்சாண்டர் மரித்து போகிறான். அவனுடைய தளபதிகளுடைய பெயர் இதில் போட்டிருக்குது. மாசிடோனியா, கிரீஸ், இந்த 2 பகுதிகளை ஆண்ட ராஜாவுடைய பேர் கேசண்டர் அப்படிங்கிற ஒரு தளபதி. அதுக்கப்புறம் லைசி மேக்கஸ் என்று சொல்லக்கூடியவன் ஆசியா மைனரை ஆளுகை செய்கிறான். அப்புறம் செலிக்கஸ் நிகேட்டார் என்பவன் கிழக்கு வடக்கு பகுதியின் ராஜாவாக இருக்கிறான். அதுக்கப்புறம் தாலமி என்று சொல்லக்கூடியவன் எகிப்து, பாலஸ்தீனம் இந்த பகுதிகளை ஆளுகை செய்யும். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காலகட்டங்களில் நடந்து கொண்டு வருது. இப்போ யூதர்களுக்கு இதன் மூலமாக என்ன சம்பவிக்கும்? யூதர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்க? இவங்க வாழ்கிற பகுதி எந்தெந்த ராஜாக்களால் ஆளப்படும்? அடுத்து என்ன நடக்குங்கிறத பூரா தேவன் அற்புதமாக தானியேலுக்கு வெளிப்படுத்துகிறார். இதில் நமக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தீர்க்க தரிசனத்தோடு நாமும் சம்பந்தப்பட்டிருக்கிறோம். நம் மெசியாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத மார்க்கத்திலிருந்து தான் வருகிறாரு. அது மாத்திரமல்ல, அவரு சர்வத்தையும் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறவர் மீண்டும் வருவேன் என்று சொல்லி போயிருக்கிறார் இல்லைங்களா? அவருடைய வருகையின் காலமும் இதிலே தானியேலுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ கடைசி நாட்களில் இப்போ நடக்கக்கூடிய ஆளுகையும் கூட எல்லாமே இந்த தீர்க்க தரிசனங்களில் இருக்குது. ஆகையினால தான் முதலாவது நம்ம என்ன அறிகிறோம்? இதை வாசிக்கும் பொழுது நம் தேவனுடைய ஞானம் எப்படிப்பட்டது? அவர் சர்வத்துக்கும் மேலானவர், காலங்களுக்கு மேலானவராக இருக்கிறாரு. அவர் சொன்னபடியே எல்லாமே நடைபெற்றிருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்க்குறோம், வியக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாக தேவனை துதிக்கிறோம். அதே மாதிரி நம்ம வாழக்கூடிய நாட்கள்லையும் என்ன நடக்கும் என்பதையும் தேவன் நமக்கு அறிவிக்கிறார். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்து போட்டிருக்குது தென்திசை ராஜா அப்படிங்கிறது. தென் திசையை ஆளக்கூடிய ராஜா என்பதன் சுருக்கம். தமிழ், பழைய தமிழ், தென்திசை ராஜா பலவானாய் இருப்பான். ஆனாலும் அவனுடைய பிரபுக்களில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலவானாகி ஆழ்வான். அவனுடைய ஆளுகை பலத்த ஆளுகையாய் இருக்கும். அவர்களில் சில வருஷங்களுக்கு பின்பு ஒருவரோடு ஒருவர் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென்திசை ராஜாவின் குமாரத்தி வடதிசை ராஜாவினிடத்திற்கு வருவாள். ஆனாலும் அவளுக்கு புய பலம் இல்லாமல் போகும். அவனுடைய புயபலமும் நிலை நிற்பது இல்லை. அவளும் அவளை அழைத்து வந்தவர்களும் அவளை பெற்றவனும் அவளை அக்காலங்களில் பலப்படுத்தினவனும் ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். அப்போ
இந்த 5ஆம் வசனமும் 6ஆம் வசனமும் இன்னொரு காரியத்தை குறிப்பிடுகிறது. அது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சரித்திரத்தில் என்ன நடக்குது, நம்ம பார்த்த இந்த 4 பகுதிகளாக பகுக்கப்பட்ட அலெக்சாண்டருடைய ஆளுகையின் தேசங்கள், குறிப்பா வடக்கு தெற்கு பகுதியில் இருக்கிற 2 ராஜாக்கள் பெரியவர்களா இருக்கிறாங்க. ஒன்று இந்த தெற்கு பகுதியை ஆண்டவன் ஆன்டிகஸ் என்று சொல்லக்கூடிய இவன் தான் இந்த தென் திசையின் ராஜா. இவனுடைய இதுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா செலுக்கியா, எருசலேம், இது எல்லாமே இங்கே தான் இவன் கையில் தான் இருக்குது. அதே நேரத்தில் வடக்கு பகுதி அது த செலுசிட் டைனாஸ்டி என்று சொல்லக்கூடியதா இருக்குது. அதை தாலமி த 4th அப்படிங்கிறவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் மத்தியில் 2 பேரும் பராக்கிரமசாலிகளான ராஜா, தொடர்ந்து சண்டைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சரித்திரம் நமக்கு சொல்லுகிறது. இப்படி இருக்கிற அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம எவ்வளவு நாளைக்கு சண்டை போட்டு கொண்டிருக்க முடியும் என்று சொல்லி அவங்க சமாதானமாக போவதற்காக சம்பந்தம் கலக்கிறார்கள். இவர் என்ன செய்கிறாரு, தெற்கு பகுதியில் இருக்கிற ராஜா தன்னுடைய மகளை மனம் செய்து கொடுக்கிறாரு இந்த வடக்கு பகுதியில் உள்ள ராஜாவுக்கு. பாருங்க, அதைத்தான் இங்கே சொல்லியிருக்கிறாரு தேவன். அவர்கள் சம்பந்தம் பண்ணும்படிக்கு தென்றிசை ராஜாவின் குமாரத்தி, தெளிவா சவுத் கிங் உடைய டாக்டரை வட திசையில் இருக்கிற ராஜாவுக்கு சம்பந்தம் முடித்து கொடுப்பார் என்பதை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் அவளுக்கு புயபலம் இல்லாமல் போகும். அதாவது அப்படி நடக்க போகிற ஈவெண்ட் மட்டும் இல்லை, அந்த திருமண வாழ்க்கை முறிவுக்கும் வருகிறது. அது பெர்மனண்டா இருக்கல. அப்ப என்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தெற்கு பகுதியின் ராஜாவுக்காக வேண்டி திருமணம் செய்து கொள்ளுகிறாரு இந்த தாலமி. அவருடைய முதல் மனைவியை அவர் தள்ளி போடுகிறாரு. ஆனா கொஞ்ச நாள்ல இந்த ராஜா மரித்து போனார்னு தெரிஞ்ச உடனேயே அவர் என்ன செய்து விடுகிறாரு, இந்த ராஜாவுடைய மகள், அவ பேர் பெர்னிஸ், அந்த பெர்னிஸை தள்ளி விட்டு இவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய முதல் மனைவியை மறுபடியும் சேர்த்து கொள்ளுகிறாரு. அந்த முதல் மனைவி என்ன செய்கிறா, இவரையும் கொலை செய்து இவருடைய அந்த மனைவியாகிய பெர்னிஸையும் அவருடைய குழந்தைகளையும் கூட அவள் கொலை செய்து விடுகிறாள் என்பது சரித்திரத்தில் இருக்குது. பாருங்க, நான் ஒரு சில குறிப்பு இங்கே எழுதியிருக்கிறேன். பாருங்க, தெற்கின் ராஜா கிங் ஆஃப் சவுத் என்ன செய்கிறான், தாலமி 1 சோட்டார் பலவானா இருக்கிறான். ஆனால் அவனுடைய அதிபதிகளில் ஒருவன் அவனை பார்க்கிலும் பலத்து ஆளுவான். அவனுடைய பெரிய ஆளுகை பெரிய ஆளுகையாக இருக்கும்னு விவரிக்கிறது. பாருங்க, ஒரு பரந்த செலுக்கிய தேசத்தை நிறுவினார். ஸோ இந்த தகவல்களை விட்டுருவோம், அடுத்தல வருவோம். சில வருடங்களுக்கு பிறகு தெற்கின் ராஜாவும் த கிங் ஆஃப் சவுத் வடக்கின் ராஜாவும் சம்பந்தம் பண்ணி கொள்ளுகிறாங்க. பண்ணும் பொழுது தெற்கின் ராஜாவின் குமாரத்தி தாலமி ஃபிடல்பெஸ்ஸின் மகளான பெர்னிஸுக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா மேப்பில் போட்டிருக்கிற பிக்சரில் ஒரு சின்ன குழப்பம் என்னன்னா, தாலமி தான் இந்த பக்கம் இருந்திருக்கணும், ஆன்டியோகஸ் இந்த பக்கம் இருந்திருக்கணும். அதில் ஒரு சின்ன குழப்பம். ஸோ பட் இங்கே பாருங்க, இங்கே சரியாக போட்டிருக்குது. என்ன போட்டிருக்குன்னா, கிங் ஆஃப் சவுத் வடக்கின் ராஜா, அதுக்கப்புறம் கிங் ஆஃப் நார்த் 2 பேரும் சம்பந்தம் பண்ணி கொள்ளுகிறாங்க. தெற்கின் ராஜாவின் குமாரத்தி, அதாவது தாலமி 2உடைய குமாரத்தி தான் பெர்னிஸ். வடக்கின் ராஜாவாகியவன் யாரு, அந்தியோகஸ். அப்போ இவங்க 2 பேர்த்துக்கும் திருமணம் நடைபெறுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த உடன்படிக்கை நிலைநிறுத்தப்படாது என்று தேவன் சொன்னாரே, அதுக்கு காரணம் என்ன, பெர்னிஸும் அவளது குழந்தையும் அவளுடன் வந்தவர்களும் கொல்லப்படுவார்கள் என்பதுதான் அதனுடைய வெளிப்பாடு. இப்போ அதற்கு ஏற்றபடி ஒரு காரியம் நடக்குது. என்ன, அந்த அந்தியோகஸ் 2உடைய முதல் மனைவி, அவளுடைய பெயரு லயோடிசி. அவ என்ன செய்கிறா, பெர்னிஸை கொலை செய்கிறா, கொலை செய்து விடுகிறா. அதைத்தான் இங்கே தேவன் குறிப்பிட்டிருக்கிறாரு. அடுத்தது அடுத்து 7ஆம் வசனத்துக்கு போவோம். ஸோ இந்த காரியங்கள்லாம் நடைபெற்று முடிகிறது. இந்த 6ஆம் வசனம் வரைக்கும் துல்லியமா தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஸோ 7ஆம் வசனம் என்ன சொல்லுது, ஆனாலும் அவளுடைய வேர்களின் கிளையாகிய ஒருவன் தன் ஸ்தானத்திலே எழும்பி இராணுவத்தோட வடதிசை ராஜாவின் அரணிப்புக்குள் பிரவேசித்து அவர்களை விரோதித்து அவர்களுடைய அதிபதிகளையும் அவர்களுடைய விலையேறப்பெற்ற வெள்ளியையும் பொன்னுமாகிய பாத்திரங்களையும் அவர்களுடைய தெய்வங்களையும் கூட எகிப்துக்கு கொண்டு போய்
சில வருடங்கள் மட்டும் வடதிசை ராஜாவை பார்க்கிலும் நிலையாய் நிற்பான். தென்திசை ராஜா அவன் ராஜ்யத்துக்கு விரோதமாக வந்து தன் தேசத்துக்கு திரும்பி போவான் அப்படின்னு சொல்லி இந்த 9 வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தைகள் சொல்லுது. அப்போ இது என்ன காரியம்? அவளுடைய வேர்கள்னு போட்டிருக்கே, அது என்ன தெரியுமா? பெர்னிஸுடைய உடன் பிறந்த சகோதரன். அது என்ன நடக்குதான் சரித்திரத்துல பாருங்க. இங்க 7ஆம் வசனம். அந்த பெர்னிஸினுடைய வேரிலிருந்து கிளை என்பது வடக்கின் ராஜாவுக்கு எதிராக ஒரு ராஜா புறப்படுகிறான். அவன் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அவளுடைய சகோதரன். அது தாலமி 3 யுவர்சேடஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவனை குறிக்கிறது. இவன் பெர்னிஸின் சகோதரன். இவன் அவளது மரணத்திற்கு பழிவாங்க செலூக்கிய ராஜ்யத்தின் மீது படையெடுத்து பல பகுதிகளை கைப்பற்றி கணிசமான பொருட்களை கொள்ளையடித்து சென்றான். அதுதான் இந்த அவருடைய தேவர்கள் அவங்களுடைய வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்கள்னு சொல்லதற்கு அர்த்தம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த படையெடுப்பின் போது அவன் என்ன செய்கிறான்? அந்த வடதிசை ராஜாவினுடைய தேவர்கள், அவருடைய வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகங்கள், வெள்ளியின் உடைமைகள், பொன்னுடைமைகள் எல்லாவற்றையும் அவன் எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு கொண்டு போகிறான். இதுதான் அப்போது நடைபெற்ற காரியம். அநேக வருஷங்கள் வடக்கின் ராஜாவை எதிர்த்து நிற்க மாட்டான் என்றும் குறிப்பிடுகிறது. இப்போ என்னன்னா, அவன் கொள்ளை பொருட்களோட திரும்பி போய்விட்டான். ஆனா அவன் நீண்ட நாட்கள் அங்கே நிலை நிற்கவில்லை என்பதை பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட தீர்க்கதரிசனம். 9ஆம் வசனத்துக்கு அர்த்தம் என்ன? வடக்கின் ராஜா செலூக்கஸ் 2 அண்ட் தெற்கின் ராஜாவாகிய கிங் ஆஃப் சவுத் ராஜ்யத்துக்கு வருவான், ஆனால் தன் தேசத்திற்கு திரும்பி போவான் என்று சொல்லுகிறது. செலூக்கஸ் 2 தாலமி 3ஐ பழிவாங்க முயன்ற பொழுது இது நடந்தது. ஆனால் அவன் தோல்வி அடைந்தான். ஸோ இவன் பழி வாங்கணும் என்று சொல்லி வருகிறான். ஆனால் அவனால் அதை முழுமையாக செய்ய முடியாமல் போகிறது என்பதைத்தான் 9ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. தென்திசை ராஜா தன் தேசத்துக்கு திரும்பி போவான் என்று சொல்வது. சரி, அடுத்து இன்னும் கொஞ்சம் வசனங்கள் மட்டும் வாசித்து முடிப்போம். இது பெரிய தீர்க்க தரிசனம். இதை நம்ம 2ஆ கூட நம்ம தியானிக்க முடியும். நான் இப்போதைக்கு இந்த குறிப்பிட்ட வசனங்கள் வரைக்கும் இன்னைக்கு நம்ம வாசித்து முடிக்கலாம். பாருங்க, 10-11. அவனுடைய குமாரர் யுத்தம் செய்ய எத்தனித்து திரளான சேனைகளை கூட்டுவார்கள். இவர்களில் ஒருவன் நிச்சயமாய் வந்து வெள்ளம் போல கடந்து திரும்பவும் தன்னுடைய அரண் மட்டும் யுத்தம் கலந்து சேருவான். அப்பொழுது தெற்றிசை ராஜா கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் வடதிசை ராஜாவோடு யுத்தம் பண்ணுவான். இவன் பெரிய சேனையை ஏராளமாய் நிறுத்துவான். ஆனாலும் அந்த சேனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அப்போ இந்த 10-11 வசனங்களுக்கு என்ன அர்த்தம் என்று சொல்லி பார்த்தோம்னா, பாருங்க, வடக்கின் ராஜா த கிங் ஆஃப் நார்த்தின் குமாரர்கள் இருக்காங்க இல்லையா? இப்போ பெர்னிஸனுடைய பிரதர் படையெடுத்து வந்தான். அவன் இவ்வளத்தையும் கொண்டு போயிட்டான் அவன் தேசத்துக்கு. போன உடனே இப்போ அந்த வடதிசையின் ராஜாவுக்கு குமாரர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க? யுத்தத்துக்கு ஆயத்தம் பண்றாங்க. அது யாரெல்லான்னு பார்த்தீங்கன்னா, செலூக்கஸ் 3 அப்படிங்கிறவன், அப்புறம் அவனுடைய செரனஸ் என்று சொல்லக்கூடியவன். இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க? ஆட்சி செய்கிறாங்க. அதற்கு பிறகு மற்றும் அவனது இளைய சகோதரன் அந்தியூக்கஸ் 3 அப்படின்னு சொல்லக்கூடியவன். இந்த அந்தியூக்கஸ் 3 தனது சகோதரன் மரணத்திற்கு பிறகு ஒரு பெரிய படையை திரட்டி எகிப்துக்கு எதிராக படையெடுத்தான். வெள்ளம் புரண்டு வருவது போல விரைந்து முன்னேறி சென்றான். அதுக்கு பிறகு என்ன நடக்குது? தெற்கின் ராஜா த கிங் ஆஃப் சவுத் அவங்க கூட யுத்தம் பண்றான். வடக்கின் ராஜாவோடு இந்த யுத்தம் நடைபெறுகிறது. அவனுடைய மகா பெரிய சேனையை தோற்கடிப்பான் என்று விவரிக்கிறது. இது கிமு 217 நடந்த ரவியா த பேட்டில் ஆஃப் ராஃபியாவை குறிக்கிறது. அங்கு தாலமி 4 ஆன்டியோகஸ் 3ஐ தீர்க்கமாக தோற்கடித்தான் என்று பார்க்கிறார். அப்போ இந்த காரியம் சரித்திரத்தில் துல்லியமாய் நிறைவேறுதலுக்கு வந்தது. இவைகள் எல்லாவற்றையும் நம் தேவன் முன்பே குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட்.